நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்குண்டான பொதுத்தமிழ் அதற்குண்டான ஆன்சர் கீ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி அந்த தேர்வு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 60 கேள்விகள் பொதுத்தமிழ் சார்பாக 60 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்குண்டான சிலபஸ் என்ன? 10ஆம் வகுப்புக்கு உட்பட்ட 21 தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஆனால் 10ஆம் வகுப்புக்குள்ளார தான் கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தா எக்ஸாம் எழுதுனவங்களுக்கே தெரியும். புக்கை தாண்டி தான் அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த சிலபஸை தாண்டி போக கிடையாது. சிலபஸ்க்கு உட்பட்டு புத்தகத்தில் இல்லாத நிறைய தகவல்கள் வந்து பின்ன வெளியிருந்து எடுத்திருப்பாங்க. இது பொதுத்தமிழ் பாட புத்தகம் என்பது மட்டும் இல்லாமல் பழைய சிறப்பு தமிழ்ல ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணவர்கள் படித்த அந்த பழைய சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து அதிகமான கேள்விகள் வந்திருக்கும். அது இல்லாமல் பொதுவான தகவல் சில ஆய்வாளர்கள்லாம் நிறைய புத்தகங்கள் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அந்த அவங்களுடைய புத்தகங்கள்லேருந்து அதிகப்படியான கேள்விகள்லாம் எடுத்திருக்காங்க. சரிங்களா? சிலது தொல்காப்பியத்திலிருந்து நேரடியாகவே எடுக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் என்னென்ன கேள்விகள் அப்படின்னு நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, இதில் நமக்கு இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு ஆயத்தம் ஆகணும், அதற்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த ஒரு எக்ஸாமா நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இதில் இப்போ உதாரணத்துக்கு வாக்கிய வகை, ஓரெழுத்து ஒரு மொழி, மரபு பிழை, இந்த மாதிரி சில பகுதிகள்லாம் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கும் சிலபஸ்ல இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் எங்க போய் படிக்கணும், எந்த அளவுக்கு கேள்வி தரமா இருக்கும், கடினமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல முதல் கேள்வி என்ன? ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்த. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லையா? வரக்கூடிய குரூப் 4க்கும் இருக்கு. இங்க ஒரு கேள்வியில ஒரு எழுத்து மட்டும் தராம என்ன பண்ணிட்டாங்க, 4 எழுத்துக்கள் வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க பொறுத்துக்கு அடிப்படையா. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு எழுத்தை கொடுத்துட்டு டைரக்டா நம்ம ஆன்சர் சொல்ற மாதிரி, அதாவது ஒரு ஐன்னா நம்ம தலைவன்னு சொல்லுவோம். வெளிப்படையான விடை வர மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே தர கிடையாது. கொஞ்சம் கடினமான ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் வந்து தானே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஐ என்றால் இங்க என்ன அர்த்தம்னா நுண்மை என்பது அர்த்தம். சரிங்களா? ஓ என்றால் கொன்றை என்பது அர்த்தம். அவ்வென்றால் பூமி என்பது பொருள். நூ என்றால் யானை என்பது பொருள். சரிங்களா? ஆக இதற்குண்டான விடை அப்ப என்ன கிடைக்குது? டி என்பதுதான் விடை. இது புத்தகத்துல கிடையாது. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்தல். இங்க கேள்வி கோல் லகர வேறுபாடுகள் மயங்கொலி பிழைகள் நம்ம 6வது புத்தகத்துல படிப்போம் இல்லையா? லகர வேறுபாடு அறிந்து நீங்க சரியா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கோல் 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 அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னை பொறுத்தவரைக்கும் இங்க சரியான விடை தரப்படவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ இங்க கவனிங்க. இந்த கோல் என்றால், அதாவது நான் தனியாகவே எழுதி காட்டுறேன். கோல் என்று வரும் பொழுது அம்பு என்பதும் அர்த்தம் இருக்கு. இலந்தை மரம் என்பதும் அர்த்தம் இருக்கு. அது இல்லாம கம்பு என்பதும் அர்த்தம் இருக்கு. ஒரு கோலை கொடுங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இந்த கோல், இந்த லகரம் வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு வந்து இந்த 3மே பொருளாகத்தான் வந்திருக்கும். அதுவே கோல் என்றால் தான் என்ன பொருள்னா வழுவழுப்பு அல்லது வளவளப்பா இருக்கிறதுன்னு சொல்றது, அல்லது செழிப்பா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுவே கோல் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? கிரகம் என்று சொல்லுவோம். அல்லது வந்து புறங்கூறுதல், கோல் மூட்டுறதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? குறளைன்னு சொல்லுவாங்க. குறளை அப்படிங்கிறது, அதாவது இங்க இருக்கு குறளை என்று சொல்லுவாங்க. ஆக இதற்குண்டான நேரடியான விடைன்னு பார்த்தோம்னா இங்க கலந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க பாருங்க, அம்பு, இலந்தை, கம்பு, இது 3மே வந்து எதற்கு பொருள் அப்படின்னா கோலுக்கு உண்டான பொருளா வந்திருக்கும். அதுவே கோளையா இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த கோல் என்பது என்னன்னா வலுவழுப்பும்பாங்க. இந்த கோல் என்பது என்ன? குறளை என்பது இருக்கு. அதனால மாறி மாறி இருக்கு. என்ன பொறுத்தவரை இங்க சரியான விடை தர கிடையாது. சரிங்களா? சரியான விடை இங்க தரப்படவில்லை. நான் கலந்துருக்கிறதுனால இது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் சில இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க எப்படியும் பார்த்துருப்பீங்க. ஆப்ஷன் ஏன்னு சொல்லியிருப்பாங்க. அது தப்பு. சரிங்களா? இங்க சரியான விடை தர கிடையாது. அடுத்து ஒளி வேறுபாடு அறிதல்ல 2வதா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. வியாழம் அப்படிங்கிறது. வியா என்றாலே பெரிய என்பதுதான் அர்த்தம். அப்ப பெரியது நம்ம இங்க வரும் பொழுது அடுத்து காம நோயின்னு வந்துருச்சு இல்லையா? அப்ப இது தப்பு. இது வரக்கூடாது. வியாழம் என்றால் என்ன பொருள்னா பாம்பு என்பது பொருள். வியாழம் என்றால் புலி என்பது பொருள். அப்ப விடை என்ன? பி என்பதுதான் விடை. இதுலயுமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வியாழம் 2வதா வரக்கூடிய வியாழத்துக்கு பாம்பு என்பதும் பொருள் இருக்கு. சரிங்களா? ஆனா அது ஏன் இப்படி குழப்புற மாதிரி கொடுத்தாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இங்க விடை வந்து பி தான் வரும். அடுத்து இந்த ஆங்கில சொல்லுக்கு உண்டான நேரடியான தமிழ் வார்த்தை கேட்டிருக்காங்க. என்ன விடைனா அழகு கலைஞர் என்பதுதான் விடை. சரிங்களா? அழகு கலைஞர். இது புக்ல இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அடுத்து பிழைகளற்ற தொடர், அதாவது ரகர வேறுபாடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பிழைகளற்ற தொடர் என்று வரும் பொழுது சி என்பதுதான் விடை. சரிங்களா? அதன் பிறகு மரபு சொற்களை பொறுத்துக. இங்க நம்ம பொதுவா அந்த மரபு பிழையில இளமை பெயர்லாம் படிச்சிருப்போம். நம்ம அதிகமா அந்த குட்டிங்கிற வார்த்தை, நாய்க்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி இந்த மாதிரி படித்திருப்போம். ஆனா இவங்க எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா தொல்காப்பியர் குறிப்பிட்ட இளமை பெயருக்கே போயிட்டாங்க. தொல்காப்பியர் தான் முதல் முறையாக இந்த மாதிரி
இளமை பெயரை அவருடைய சொல்லகராதியில குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப இங்க என்ன விடை அப்படிங்கிறது பாருங்க. எலிக்குண்டானது இளமை பெயர் குட்டி, எலிக்குட்டி. ஆனா எலி குஞ்சு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்து யானைக்கு உண்டானது கன்று. நீங்க இந்த யானைய வைத்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். யானைனா என்ன? கன்று தான். இத ஒண்ண வச்சு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா சி தான் விடையா வரும். குதிரை என்று வரும்பொழுது மறி. நாய்க்கு உண்டான இளமை பெயர் குருளை. நம்ம சிங்கத்துக்கு தான் குருளைன்னு படிச்சிருப்போம். ஆனா இங்க நாய்க்கும் இளமை பெயர் என்ன? குருளை என்பது. இப்ப விடை என்ன? சி என்பது தான் விடையா வந்திருக்கும். அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார் அப்படின்னா என்ன? 2 விதமா தகவல் இருக்கு. கேளார்னா கேட்க மாட்டாங்க. அது செவிடர் என்பது பொருள். அப்ப என்ன எதிர்ச்சொல்? கேட்டார் என்பதுதான் எதிர்ச்சொல். அப்ப சி என்பதுதான் விடை. அடுத்து அகலாதுன்னா விலகாது அப்படின்னு சொல்றது தான் அர்த்தம் இல்லையா? இப்ப அகலாது இதற்குண்டான எதிர்ச்சொல் என்ன? அணுகாது. இது நம்ம புக்லயே இருக்கும். திருக்குறள்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஆக எதிர்ச்சொல் அணுகாது. அடுத்து பிரித்தெழுதுக. நம்ம 11th புக்னு நினைக்கிறேன். அதுல வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் அப்படியே கொடுத்திருக்காங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விடை என்ன? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்து பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சரிங்களா? சி என்பதுதான் விடை. இது நம்ம புது 6வது புக்லயே வரக்கூடிய ஒண்ணு. அடுத்து வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா. இந்த தொடரை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆன்சர் டி. அடுத்து பொறுத்துக. இந்த பொறுத்துகளை வரக்கூடிய சிறப்பு பெயர்கள்லாம் கவனிச்சு பார்த்தா தெரியும். நம்ம புக்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா இதுல ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னா ஸ்லேடை சார்ந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்லேடை சார்ந்து வரும். அதாவது இங்க நம்ம ரைட் சைடில் வரக்கூடிய ஆத்தர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் மட்டும் நம்ம புக்ல இருப்பார். இவர் வந்து இந்த கற்பவை கற்றபின் அதில் ஒரு தொடரில் வந்திருப்பாங்க. 2 பொருள்பட அவர் பேசியிருப்பார் இல்லையா? அதை வச்சு நம்ம இங்கே ஆன்சர் பண்ண முடியும். அப்போ டிக்கு 3ங்கிறத நீங்கள் விடை போட்டீங்க அப்படின்னா விடை சி என்பது தான் வரும். சரிங்களா? அதாவது புலவர் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நபர் யாருன்னா நக்கீரர். அதுவே தற்கால அகத்தியர் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யாரு? வெள்ளை வாரணர். அதே தற்கால நக்கீரர்னா யாருன்னா பெருஞ்சி திருநாரை சொல்லுவாங்க. இலக்கண தாத்தா மேபி வேணுகோபாலன். அடுத்து சிலேடை மன்னர் யாரு? கி.வ. ஜெகநாதன். சரிங்களா? இப்ப விடை என்ன? சி என்பதுதான் விடை. அடுத்து ஆலாபனை என்ற நூலின் ஆசிரியர் யாரு? இது மிக ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். இது நம்ம புக்லயே இருக்கு. 7th வந்திருக்கும். அப்துல் ரகுமான். அடுத்து எதிர்த்த பகையை இளைதாய போல்தே கதித்து களை. இந்த தொடர்ல இடம்பெற்ற இந்த வரிகளுக்கு உண்டான பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பழமொழியா கொடுத்துட்டாங்க. இதற்குண்டான விடை என்ன அப்படின்னா தனிமரம் காடாதல் சரிங்களா? தனிமரம் காடாதல் இல்லை. இது எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? நம்ம வரக்கூடிய குரூப் 4க்குமே இந்த சிலபஸ் இருக்கு. என்ன அப்படின்னா பழமொழிக்கு உண்டான பொருள் அறிதல் அப்படிங்கிறது. அப்ப பழமொழியை கொடுத்துட்டு பாதியை கொடுத்துட்டு மீதி என்ன அந்த விடையும் கேட்கறது இல்லாம பழமொழி மாதிரி ஒரு ஒரு 2 வரியை கொடுத்துட்றாங்க. இதற்கு இணையான பழமொழி கேட்குறாங்க. இது எங்க போய் நீங்க படிக்கணும்னா பழமொழி 400 புக்ல 2 பாட்டு தான் இருக்கும். ஆற்றுனா வேண்டுவதில் அப்படிங்கிறது பழைய 6வது புக்லையும் புது புக்ல ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்பதும் இருக்கும். ஆனா இதை தாண்டி நீங்க புக்கை தாண்டி பழமொழி 400ங்கிற புக்ல போய் படிக்கணும்னு சொல்றாங்க. வரக்கூடிய குரூப் 4க்கும் அந்த வடிவத்துல கேள்விகள் வரலாம். சரிங்களா? அடுத்து புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவருக்கே புலனாம். இந்த பாடல் அடிகள் உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன? அதாவது அறிந்தவருக்கு அதாவது சான்றோரை பத்தி தெரியும் அப்படிங்கிறது தான். அதான் இதற்கான விடை என்ன அப்படின்னா பாம்பின் கால் பாம்பறியும். பாம்பை பத்தி பாம்புக்கு தானே தெரியும். அதான் இங்க சொல்றாங்க. விடை பி. சரிங்களா? அடுத்து தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் தீமை என்றே உணர்வதாம். இந்த வரிகளுக்குண்டான பழமொழி என்ன அப்படிங்கிறது ஒருவர் பொறை இருவர் நட்பு என்பதுதான் விடை. இப்ப வரிசையா இந்த 3 தொடருமே பழமொழி 400 எடுக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது 2 பேர் நட்பு கொள்ளும் பொழுது ஒருவர் பொறாமையே இருந்ததுன்னா அந்த நட்பே சிறப்பா இருக்காது இல்லையா? 2 பேருமே நல்ல உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறத இங்க கான்செப்டா சொல்லியிருப்பாங்க. ஒருவர் பொறாமையா இருவர் நட்புல ஒருவர் பொறாமையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து உவமையால் விளக்கப்பெறக்கூடிய பொருத்தமான பொருள். இங்க தனிப்பட்ட முறையில ஒரு உவமை தொடர் கொடுக்கல. மொத்தம் 4 கொடுத்துட்டாங்க. அதை பொறுத்துக்கு வடிவமா கேட்டிருக்காங்க. சரிங்களா? உடம்பு பிடி போல என்ன விடை? உறுதி என்பதுதான் விடை. பசுமரத்து ஆணி போல என்ன விடை? ஆழமாக பதிதல் என்பது விடை. மலரும் மனமும் போல இணை பிரியாமை என்பது விடை. பகலவனை கண்ட பனி போல என்ன விடை? விலகுதல் என்பது விடை. சரிங்களா? அப்ப 2க்கு ஏ. சரி, ஏவுக்கு 2 இல்லையா? ஏவுக்கு 2 இங்க இருக்கா? அடுத்து பசுமரத்து ஆணி போல பிக்கு எத்தனை? 3. அப்ப விடை என்ன? சி என்பதுதான் விடை. அடுத்து இது நம்ம புக்ல கிடையாது. களம்பாலில் துளி நஞ்சு போல. அதாவது நல்ல ஒரு பால்ல களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால்ல நஞ்சு கலந்து என்னவா மாறி போயிடும்? அது கெட்டு போயிடும் இல்லையா? அப்ப அதற்குண்டான பொருள் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. தீமை என்பதுதான் பொருள்.
அடுத்து உவமை தொடருக்குன்னா போறதுக்கு மேல பார்த்தது போலவே, இப்ப இதுலயே பாருங்க வரிசையா ஒரு 10 உவமை தொடர் கேட்டுட்டாங்க. இடியோசை கேட்ட நாகம் எப்படி இருக்கும்? மிரண்டு போயிருக்கும். அதான் மிரட்சி. களம்பாலில் துளி நஞ்சு மேல சொன்னத அப்படியே மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன வன்மம். சரிங்களா? அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல என்ன வாட்டமா இருக்கும் அல்லது ஏக்கமா இருக்கும். கல்மேல் எழுத்து அந்த கல்வெட்டு எப்படி இருக்கும்? நிலைத்து இருக்கும் இல்லையா? அதான் நிலைப்புத்தன்மை. அப்ப இதற்குண்டான விடை என்ன? அதாவது ஏவுக்கு 2 இல்லையா? எல்லா இடத்துலயும் 2 தான் குடுத்துருக்காங்க. அடுத்து பிக்கு என்ன? 3. இப்ப விடை என்ன? இங்கேயும் 3 வந்துருச்சா? அப்ப அடுத்து என்ன? சிக்கு 4. விடை வந்து பி என்பதுதான் விடை. அடுத்து மழை பெய்தால் நெல் விளையும். இந்த தொடர் எந்த வகையான வாக்கியம் என கேட்டிருக்காங்க. ஒரு தகவலை தான் சொல்ல வந்திருக்காங்க. அப்ப இது என்ன வகையான வாக்கியம்? செய்தி வாக்கியம். அடுத்து போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஒரு தொடரை கொடுத்துட்டு விடைக்கேற்ற வினாவினை தேர்வு செய்யுங்கிறாங்க. இங்க இணையான ஒரு கேள்வின்னு பார்த்தோம்னா எவை நாட்டை பாழாக்குகின்றன அதுதான் விடை. அடுத்து விடைக்கேற்ற வினாவில் அடுத்து ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும். இந்த தொடரை கொடுத்துட்டாங்க. இதற்குண்டான சரியான கேள்வி என்னவா இருக்கும்? எதை கண்டு மயங்கிடும் என்பதுதான் இங்க விடை. சரிங்களா? அடுத்து வினையால் அடையும் பெயரை பொறுத்துக. மிக அருமையான ஒரு கேள்வி இது என்னை பொறுத்த வரைக்கும். பொதுவாக ஒரு வார்த்தை கொடுத்துட்டு வினையால் அடையும் பெயர் இலக்கண குறிப்புன்னு சொல்லி கேட்பாங்க. அதை வினையால் அடையும் பெயரை நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் இங்கே 4மே வினையால் அடையும் பெயர் தான். அதில் அது எந்தெந்த வகைங்கிறது காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று தான். நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் பண்ணால் போதும். இப்போ உதாரணத்துக்கு அப்போ வந்தேனை இந்த ஐங்கிறத எடுத்துருங்க. வந்தேன் வந்தேன்னு என்ன? நான் வந்தேன்னு சொல்லுவோம். அப்போ நான் என்பது ஒருமையா பன்மையா? ஒருமை தான். அதே இல்லாம தன்மையா முன்னிலையா? தன்னை பத்தி தானே பேசுறோம். தன்மை. இப்ப தன்மை ஒருமைங்கிறது எது? பிக்கு 4. சரிங்களா? அடுத்து வந்தாய். வந்தாய்ங்கிறது யார சொல்லுவோம்? முன்னாடி இருக்கிறவங்க. அப்ப வந்தாய் என்பது என்ன? முன்னிலை. இப்ப முன்னிலைங்கிறது இங்க வந்துருச்சு. வந்தான். வந்தான்ங்கிறது யாரோ எங்கேயோ ஒரு நபர் இருப்பாங்க. அது படற்கை. ஓகேங்களா? அடுத்து கற்றோர் என்பது ஒரு உயர்திணை தானே. உயர்திணை வினையாளர்களின் பெயர். சரிங்களா? அப்ப அந்த 163வது கேள்விக்கு உண்டான விடை என்ன? பி. அடுத்து அடிகோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு. தனியா ஒரு வார்த்தை இலக்கண குறிப்பா கேட்காம 4மே 1 பை 1 கொடுத்துட்டு அதுலயும் குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிட்டு என்ன இலக்கண குறிப்புன்னு சொல்லி பொறுத்துக்க முடியுமா கேட்டிருக்காங்க. ஆனா இந்த 4மே என்ன? வினையெச்சம் தான். அந்த வினையெச்சத்துல எந்த வகைன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுலயும் ஒரு கீ பாயிண்ட் இருக்கு. ஏன்னா காணாது. கண்டு அப்படின்னா அது நடந்த ஒண்ணு. காணாதுன்னு எதிர்மறையான ஒண்ணு தானே. அப்ப எதிர்மறை வினையெச்சம். பிக்கு எதிர்மறை வினையெச்சம். அடுத்து இனிது பேசினான். இனிதுங்கிறது எப்படி பேசுனா? அந்த குணத்தை தான் பேசுறாங்க. அப்ப இது என்ன? குறிப்பு வினையெச்சம்னு சொல்லிக்கணும். படிக்க வேண்டுகிறான். இது எதிர்காலமா தான் சொல்றாங்க. அப்ப சரி நிகழ்காலம் தானே சொல்றாங்க. வேண்டுகிறான் வந்துருச்சு இல்லையா? அப்ப இது என்ன? நிகழ்கால வினையெச்சம்னு சொல்லிக்கணும். என கூறினான் என்பது வினையெச்சம். சரிங்களா? அப்ப 164க்கு உண்டான விடை என்ன? டி. அடுத்து பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதுல யாப்பிலக்கணத்துக்குண்டான இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இதற்குண்டான விடை கருவியாகு பெயர். ஏன்னா யாப்பிலக்கணம் என்பது அடிப்படையில வந்து அது என்ன? ஒரு நூல். ஓகேங்களா? அந்த நூல் வாங்கினேன். ஆனா கருவி. ஆனா எதற்கு ஆகி வருது? அது செய்யக்கூடிய அந்த இலக்கண முறைக்கு அந்த காரியத்துக்கு தான் ஆகி வந்திருக்கும். அப்ப இது என்ன? கருவியாகு பெயர்னு சொல்லணும். கருவி காரியத்துக்கு ஆகி வருவது கருவியாகு பெயர். அடுத்து பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. இது புரிதல் இருந்தா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். இது வந்து பெயர்ச்சொல் உடைய 6 வகை சார்ந்து குடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம குறிப்பு, பெயரெச்சுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அதையும் பெயர்ச்சொல்லையும் இணைத்து தான் அந்த கேள்விய நீங்க படிக்கணும். உதாரணத்துக்கு பொன்னி. பொன்னிங்கிறது என்ன? பொன்னை உடையவள தான் பொன்னின்னு சொல்லுவாங்க. அப்ப பொன் என்பது என்ன? பொருள் தானே. அப்ப பொருளால் வரக்கூடிய பெயர். மண்ணகத்தி. சரிங்களா? இங்க மண் என்பது நம்ம இடமா எடுத்துக்கணும். அப்ப இடத்தால் வரக்கூடிய பெயர். அடுத்து மூவாட்டையால். இது வந்து காலத்தின் அடிப்படையா வரக்கூடியது. காலத்தால் வரும் பெயர். திணி தோழி. தோல் என்றால் என்ன? ஒரு உறுப்பு தானே. அப்ப சினையால் வரக்கூடிய பெயர். ஓகேங்களா? அப்ப விடை என்ன? ஆன்சர் ஏ என்பது தான். ஆனா இது புக்ல கிடையாது. எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தா விடை சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இங்க நற்றிணைக்குண்டான ஒரு அருமையான பாட்டு நம்ம விருந்தோம்பல் பாடத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம புது புக்ல வரக்கூடியது. இதற்குண்டான விடை என்ன? ஏ என்பதுதான். அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். இரவு நேரம் ஆனாலும் இரவு பொழுதுல எந்த நள்ளிரவு ஆயினும் விருந்தினர் வந்தாங்கன்னா மன மகிழ்ச்சியோட வந்தோம்னா அவங்க வரவேற்று விருந்தோம்பல் பண்ணணும் என்பது அதற்குண்டான விடையா இருக்கும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுதல் மறுபடியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னுக்கு பின்னா மாறி வந்த தொடர்
நீங்க சரியா அமைக்கணும். இதற்குண்டான விடை என்ன அப்படின்னா, பி என்பது தான் விடை. "உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல்." அதாவது வள்ளுவருடைய ஒரு அருமையான குறள் இது. அடுத்து வேர்ச்சொல் அப்படிங்கிறது தான் குடுத்திருக்காங்க. வேர்ச்சொல்லை குடுத்துட்டாங்க. அதற்குண்டான வினையாளனையும் பெயர் என்ன? என்ன வேர்ச்சொல்? வெல். வெல் அதற்குண்டான வினையாளனையும் பெயர் வென்றவன் என்பது விடை. இது நம்ம 7th புக்லயே வந்திருக்கும். அடுத்து உருகன். உருகன் என்றாலே என்னன்னா, துன்பம், நோய் இந்த மாரி சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன கேட்டாங்க? பொருள் கேட்கல. வேர்ச்சொல் கேட்குறாங்க. வேர்ச்சொல் என்ன? உரி என்பதுதான். அப்ப உரி என்றால் என்ன? உற்ற, நேர்ந்த, நேர்ந்த துயரம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப உரு என்பது இங்க வேர்ச்சொல்லா வரும். அடுத்து என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டான பொருள் என்னன்னா, இங்க துலாக்கோல் என்பதுதான் விடை. இங்க நம்ம காற்று வரலான்னு சொல்லுவோம். ஆனா காற்றை விட இங்க துலாக்கோல் என்பதுதான் விடையா வரணும். சரிங்களா? அடுத்து சரியான பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. மறுபடியும் ஓரெழுத்து ஒரு மொழியே இங்க வந்து 4 குடுத்திருக்காங்க. இந்த 4ல எது சரி? அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீதிலாம் மாறி வரக்கூடிய ஒண்ணு. சரிங்களா? இதுல வந்து சரியானது என்னன்னா, மை, மலடு என்பதும் சரி. சரிங்களா? அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடை. இங்க வந்து நம்ம இந்த லகர வேறுபாடு வடிவமா குடுத்துருக்காங்க. இந்த வெள்ளி, வெளிங்கிறது நம்ம ஈஸியா ஆன்ஸர் பண்ண முடியும். வெளினா என்ன? ஆகாயம். விண்வெளின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப டிக்கு வந்து 2ன்னு கிடைச்சிரும் இல்லையா? அடுத்து வெள்ளி. வெள்ளி என்றாலே இன்னொரு பொருள். நம்ம உலோகம், கிழமைன்னு சொல்லுவோம். ஆனா வெள்ளினா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அறிவின்மை. அறிவு குறைந்த மக்கள வெள்ளின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக அ சிக்கு என்ன விடை வந்திருக்கும்? 1 என்பது தான் விடையா வந்திருக்கும். அதேபோல வெளி. வெளி என்றால் பலி. இறந்து போயிறது. வெள்ளி என்றால் சிற்றேலம் என்பதுதான் விடை. சரிங்களா? அப்ப இதற்கு என்ன விடை வரும்? சி என்பது விடை வரும். அடுத்து ஆங்கில சொல்லுக்குண்டான தமிழ் வடிவம். நாட்டிலிஸ் அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தைக்கு உண்டான தமிழ் வடிவம் நத்தை வகை. அரிஸ்டாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்குண்டான பொருள் என்ன? இது நம்ம புக்லயே இருக்கும். இது என்ன? உணவுக்கலை சார்ந்த ஒண்ணு. சரிங்களா? உணவுக்கலை என இப்படி குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து கவனிங்க. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சந்தி பிழை சார்ந்த ஒண்ணு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, விடை என்ன அப்படின்னா, பி என்பது தான் விடை. ஏன்னா, பொறுத்தாரை 2ஆம் வேற்றுமை விரி, பொன்னை 2ஆம் வேற்றுமை விரி வந்திருக்கும். வைத்தார் போல, போல இந்த வடிவங்கள்ல வந்து இந்த ஒற்று வரணும். இப்ப விடை வந்து பி என்பது. அடுத்து பொருந்தா இணையை காண்க. வார்த்தை குடுத்துட்டாங்க. இதற்குண்டான பொருள். பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி இருக்கும். சரியாக அ பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல அ ஆலை என்பது அருகு, அருகம்புல்லு தான். இது சரிதான். இதழ் என்றால் காடை, கௌதாரிலாம் சொல்லக்கூடியது தான். இது சரிதான். உலை என்றால் பொதுவா மான் சொல்லுவாங்க. அதுல வகை ஆண், மான் சொல்லிக்கலாம். ஊலை என்றால் என்ன அர்த்தம்னா பித்தம். சரிங்களா? பித்தம் என்பது தான் அர்த்தம். அப்ப இங்க எதனா தவறா இருக்கு. அப்ப விடை என்ன? டி என்பது தான் பொருந்தாது. அடுத்து பிழையான இணையை கண்டறிக. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 சரியா இருக்கு. 1 தவறா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அலகம் என்றால் என்ன? அ முள்ளம்பன்றின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதோடைய அந்த முள்ள தான் அலகம்னு சொல்லுவாங்க. இது சரிதான். அலகம் என்றால் யானை திப்பிலி. இதுவும் சரிதான். இது ஒரு வகையான ஒரு மூலிகை செடின்னு சொல்லிக்குவோம். அதுவே அளவன்னா நண்டு. இதுவும் சரிதான். அலத்தி என்பது தவறு. சரிங்களா? அலத்தி என்பது தான் இங்க தவறா வந்திருக்கு. பிழையான இணை. அலத்தி நெய்தல் பெண் நிலப்பெண்லாம் கிடையாது. சரிங்களா? அடுத்து நிலமடந்தை கெழில் ஒழுகும். இந்த வார்த்தைய ஒரு வார்த்தை பிரித்தெழுதுங்கன்னா 2ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம். ஆனா 4ஆ பிரிக்கிற மாரி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது எங்கருந்து? தமிழ் தாய் வாழ்த்துலருந்து குடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிக்கலாம்? நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் கெழில் கூட்டல் ஆ ஒழுகும். இங்க நிலம்னா ஓகே நிலம் தான். மடந்தைனா மகள் என்பது அர்த்தம். கெழில் என்றால் மிடுக்கு. மிடுக்கா சொல்லக்கூடியது. ரொம்ப பெருமையா பேசுகிறது. சரிங்களா? இந்த விடை வந்து பி என்பது தான் விடை. அடுத்து தொல்காப்பியருடைய வைப்பு முறை. குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல், பாலைன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வைப்பு முறையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவர் சொன்ன வரிசை பிரகாரமா இல்லாம, எந்த நூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மருதத்திணை என்பது முதன் முதலாக வைத்து பாடப்பட்டிருக்கும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. விடை வந்து ஐங்குறுநூறுல தான் மருதத்திணையானது முதலாக வைத்து வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து ஒரு கூற்று. இதை கூறியது யார்? ஆக்சுவலா வந்து முன்னாடி பார்த்த கேள்வி வந்து சிலபஸ்ல இல்ல. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு இலக்கியம் சார்ந்த குறிப்பு தானே. இலக்கியம் என்பது நம்ம சிலபஸ்ல கொடுக்கலையே. ஆ நூலுக்குண்டான சிறப்பு பேர் தானே இருக்கும். அப்ப சிலபஸ தாண்டி கேட்கப்பட்ட ஒரு வினாவா நம்ம எடுத்துக்கலாம். சரி அடுத்து ஆ கூற்று பாருங்க. "மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்களை தழுவுவதே நித்திரை." சரிங்களா? இதை கூறியது யார்? அதாவது அரசியல் சார்ந்த மேடை பேச்சுகள்ல அண்ணா அருமையா பேசியிருப்பாரு. ஆக இந்த கூற்றுக்குரியவர் யாருன்னா, அறிஞர் அண்ணா தான். சரிங்களா? அடுத்து எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுடைய எந்த படைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? சஞ்சாரம். மத்த 3ம் அவருடைய படைப்பே கிடையாது. சஞ்சாரம் என்பது தான் அந்த விருது வாங்கியிருக்கும். அடுத்து பொறுத்துக. பொறுத்துக. அணுக்கம் என்றால் பாம்பு. ஒரு வார்த்தைக்கு உண்டான பொருள். அந்த பொருள் எல்லாமே என்னவா இருக்குன்னா, உயிரினங்களா இருக்கு.
உண்ணி உண்ணி என்றால் குதிரை. சரிங்களா? ஏனம் என்றால் இங்க ஏனம் என்று வரும்பொழுது மான். கரா என்றால் ஆண் முதலை. சரிங்களா? கரா என்றால் ஆண் முதலை. அப்ப இதற்குண்டான விடை என்ன? பி என்பதுதான் விடை. அடுத்து பழமொழியினை நிறைவு செய்க. அதாவது 2 வார்த்தை குடுத்துட்டாங்க. 3வது வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் எண்ணமா வாயில். மத்த 2யும் விட்டுருங்க. வாயிலே தான் எண்ணத்திலே தான். 2ல எது வரும்னா வாயிலே தான். இதுதான் விடை. சரிங்களா? பேச்சு வழக்குல நம்ம வாயிலே தான் என்று சொல்லுவோம். அதுதான் விடை. இதுவும் புக்ல கிடையாது. பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார். இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை. மோனைன்னா என்ன? முதலெழுத்து ஒன்றி வரணும் இல்லையா? இங்க முதலெழுத்து பாருங்க பே என்பது வந்திருக்கும். ஆக மற்ற வடிவங்கள் பா வரிசை இருந்தாலும் இது வந்து இனமா சொல்ல முடியாது. இங்க பே என்பது 4வது லெட்டர்ல வந்திருக்கு. 4வது வார்த்தையில வந்திருக்கு. அப்போ 1, 4. 1, 4 என்று வரும்பொழுது என்ன? ஒரு என்பது தான வரணும். 1, 4. 1, 4ன்னா ஒரு மோனை என்பது தான் வரணும். இங்க அந்த ஆப்ஷனே இல்ல. சரிங்களா? ஒருவேளை பகர வரிசையா வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, முற்று மோனை தான் போட்டாகணும். சரிங்களா? பகர வரிசை கான்செப்ட்லயே குடுத்துட்டாங்கன்னு நீங்க எடுத்தீங்கன்னா, முற்று மோனை போடணும். ஆனா சரியான விடை ஒரு மோனை என்பது இங்க விடை தரப்படல. அப்ப 2 கேள்வி என்ன பொறுத்தவரைக்கும் விடை சரியா இல்லன்னு சொல்லுவேன். அடுத்து ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன். அதாவது இங்க தொடர குடுத்துட்டாங்க. இதற்குண்டான மோனை சொற்களை எடுத்து எழுது. மோனை வகை கேட்கல. மோனை சொற்கள் என்ன? இங்க நேரா இருக்கு இல்லையா? ஞானச்சுடர், ஞானத்தமிழ். அப்ப என்ன? டி என்பது தான் விடை. அடுத்து பாடல் வரி இருக்கு. அதற்குண்டான இயைபு சொற்கள். இயைபு சொற்கள்னா கடைசி வார்த்தைக்கு போயிருவோம். மறாமை, அறியாமை இதுதான் இயற்பிச் சொல். அப்ப என்ன விடை? டி என்பது தான் விடை. அடுத்து பிறவினை வாக்கியம் எது என கேட்டிருக்காங்க. கண்டனன், கண்டு வந்தால், கண்டு வந்த மாணவர்களும் தன்வினை தான். காண்பித்தால் என்பதுதான் பிறவினை. அப்ப விடை என்ன? டி என்பதுதான் விடை. சரிங்களா? அடுத்து பொருந்தா சொல்லும் பாருங்க. தன்வினை பிறவினை கான்செப்ட் தான் இருக்கு. என்ன அப்படின்னா சேர்க்கிறேன் என்ன என்றால் என்ன அர்த்தம்? சேர்க்கிறேன் பிறவினை. யாரோ ஒருத்தர் சேர்க்கிறாங்க. சேர்ப்பேன் இதுவும் பிறவினை தான். யாரோ ஒருத்தர் சேர்க்க போறாங்க. சேர்த்தேன் யாரோ ஒருத்தர் சேர்த்துட்டாங்க. இதெல்லாமே என்ன? பிறரை கொண்டு செய்விப்பதனால பிறவினை. அதே சேர்கிறேன்னா தானே போய் சேர்ந்துகிறது. அப்ப இதுதான் தன்வினை. அப்ப இதுதான் பொருந்தா சொல். மற்ற 3மே என்ன? பிறவினையா இருக்கும். அடுத்து அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை. இக்குறளானது எந்த வகையான வாக்கியம்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா இது வந்து சரியான முறையில சொல்ல முடியாது. கீழ வந்து ஒரு சென்டென்ஸா குடுக்காம அந்த பாடல் வடியவே குடுத்ததுனால உறுதியா இது இந்த வகைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் என்னுடைய கருத்து என்னன்னா, தன்வினையாகவும் இருக்கலாம், செயப்பாட்டு வினையாகவும் இருக்கலாம். சரிங்களா? செயப்பட்டது, பெற்றது என்று வரக்கூடியது தான் செயப்பாட்டு வினை. நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்ப செயப்பாட்டு வினையாகவும் இருக்கலாம். 2ல எது வேணாலும் வரலாம். என்ன விடை தராங்கன்னு பார்ப்போம். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். கிளி பழத்தை கொத்தி தின்றது. ஒரு செய்தி தான் சொல்றாங்க. செய்தி வாக்கியம். ஆனா செயல் வாக்கியம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம புக்ல இல்லாதனால நம்ம செய்தி வாக்கியத்துக்கு பிரியாரிட்டி குடுத்துக்குவோம். அடுத்து பொறுத்துக. ஆகுபெயர் சார்ந்து குடுத்துருக்காங்க. வகுப்பு கலைந்தது. வகுப்புனா என்ன? ஒரு இடம் தானே. இடமே கலைந்து போகுதா? கிடையாது இல்லையா? அப்ப இடவாகு பெயர். கொழுந்து நட்டனர். இது என்ன? சினையாக பெயர். கொழுந்து அப்படியே போய் நடுவாங்களா? இல்ல செடி தான் நடுவாங்க. அப்ப சினையாக பெயர். அடுத்து பொழுது சாய்ந்தது. பொழுதே சாய்ந்து போயிடுச்சா? இல்ல அந்த வேலை தான் சாய்ந்து போனதா இருக்கு. அப்ப என்ன? காலவாகு பெயர். கார் என்றால் என்ன? கருமை. கருமை பெய்ததா? இல்ல. மேகத்துக்கு ஆகி வந்ததுனால இது பண்பாகு பெயர். ஓகேங்களா? அப்ப விடை என்ன? பி என்பதுதான் விடை. அடுத்து வேற்றுமை உருபினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியக்கூடிய பெயர்களை கண்டறிந்தே பொறுத்துக. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை கான்செப்ட் நம்ம புக்ல இருக்கும். பழைய புக்ல ரொம்ப தெளிவா குடுத்துருப்பாங்க. இங்க யான் என்றால் என்னவா மாறும்? என் என மாறும். நீர் என்றால் என மாறும். யாம் என்றால் எம் என மாறும். நீ என்றால் உன் என மாறும். அப்ப விடை என்ன? பி என்பதுதான் விடை. சரிங்களா? அது இல்லாம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த ஆகுப்பெயர். அந்த ஆகுப்பெயர் அப்படிங்கிறது ஒரு சிலது நம்ம புது புக்ல இருக்கும். இந்த பொழுது சாய்ந்தது, கார் பெய்தது இதெல்லாம் எங்க இருக்குன்னா, பழைய சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கும். சரிங்களா? பழைய 12th சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கும். போய் பாருங்க. அடுத்து அறுகோணம். இதுவுமே பழைய சிறப்பு தமிழ்ல வரக்கூடிய ஒண்ணுதான். அறுகோணம், ஆறு கோணம் இல்லையா? இது எவ்வகையான பெயர்? ஆறு என்று வந்துருச்சு. அப்ப இது என்ன? பண்பு பெயர் தானே. அது என்ன? வடிவ பண்பாக வந்துருச்சு. விடை வந்து டி. அடுத்து அகரவரிசை. இது என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னே எளிமையா ஆன்சர் பண்ணக்கூடிய டாபிக்னா இது 2 தான் வந்திருக்கும். அகரவரிசை. இது வந்து அந்த ககரம், சகரம் அந்த வரிசை சரியா இருந்தாலே போதும். விடை இங்க என்னவா இருக்கு? பி என்பதுதான் விடை. காட்சிக்கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல், ஏர், உழவர். அடுத்து அகரவரிசை தான். இதுவுமே ரொம்ப எளிமையா தான் கேட்டிருந்தாங்க. விடை வந்து சி. திண்ணன், துணி, தென்னை, தொட்டி. இதான் விடை.
அடுத்து வீழ் என்ற வேர்ச்சொல்லுக்கு உண்டான வினையெச்சம். ஏன்னா வீழ்ந்து என்பது தான். ஏன்னா இப்ப வீழ்ந்த அப்படின்னு பார்த்தோம்னா அது பெயரெச்சம். வீழ்த்துவான், வீழ்ந்தான் 2மே வினைமுற்று. அப்ப வீழ்ந்து என்பது தான் வினையெச்சம். அடுத்து வாழ் என்ற வேர்ச்சொல்லுக்கு உண்டான வினைமுற்று கேட்டிருக்காங்க. இதுல கவனிங்க. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா எச்ச விடயமா தான் வந்திருக்கும். வாழ்க என்பது என்னவா இருக்கும்னா வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று வாழ்க. வாழாது என்பது நம்ம 2 விதமா எடுத்துக்கலாம். வாழாதுன்னா ஆ அது வாழாது சொல்றோமா? அப்ப அந்த இடத்துல எதனா லாஸ்ட்டா தானே வருது. அப்ப அது என்ன எதிர்மறையான வினைமுற்றுன்னு சொல்லிக்கலாம். அல்லது இது எச்சப் பொருளா வந்திருக்கும். எதிர்மறை வினையெச்சம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுல வந்து உறுதியா நம்ம வந்து இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாத மாரி பண்ணிட்டாங்க. வினைமுற்று தானே கேட்டிருக்காங்க. வியங்கோள் வினைமுற்று என்பது அவங்க கேட்கல. எதிர்மறை வினைமுற்று என்பதும் அவங்க கேட்க கிடையாது. ஆ டைரக்ட்டா நம்ம வந்து விடைன்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழ்ந்தான், வாழ்வான் அந்த மாரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல இருந்திருக்கும். ஆனா அது கொடுக்கல. வாழாது அப்படிங்கிறது எதிர்மறை வினைமுற்று அல்லது எதிர்மறை வினையெச்சமா சொல்லிக்கலாம். வாழ்க என்பது வியங்கோள் வினைமுற்று தான் வரணும். இப்ப இதுல 2ல எது விடை தரப்போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பொறுத்துக. ஆ இந்த பொறுத்துக நெறைய பேர் வந்து சொல்லப்போனா எழுதுனீங்க எல்லாருமே நீங்க இந்த மாரிலாம் எங்கேய்யா இருக்கு? ஆகுபெயர் மொத்தம் 16 வகை தானே. அத தாண்டி ஏதோ வித்தியாசமாலாம் கேட்டுருக்காங்கன்னு குழம்ப வேண்டாம். ஏன்னா, இதுவும் அடுத்து வரக்கூடியது ரொம்ப மோசமான ஒரு கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, இந்த வகை வந்து நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இருந்தாலும் இது மெயின்ஸ்ங்கிறதால கேட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இது எங்க இருக்கும்னா, பழைய 12த் சிறப்பு தமிழ் அது அப்படியே டிட்டோவா இருக்கும். லாஸ்ட் குரூப் 2, குரூப் 4 எழுதுனீங்க கொஞ்சம் உஷாராயிருக்கணும். அப்பயே நீங்க சிறப்பு தமிழ் போயிருக்கணும். சரி ஓகே. இதற்குண்டான விடை என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அ விட்ட ஆகு பெயர். இதற்குண்டான விடை தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகு பெயர். இதற்குண்டான விடை புலி தின்றான். அடுத்து எண்ணல் அளவை ஆகு பெயர். இதற்குண்டான விடை கால் வலிக்கின்றது. காரியவாகு பெயர். இதற்குண்டான விடை என் பிழைப்பு கெட்டது. இதெல்லாம் நான் விளக்கமும் சொல்லிடுறேன். விட்ட ஆகு பெயர்னா என்ன அப்படின்னா, ஒரு ஊர பத்தி பேசுறாங்க. தஞ்சாவூர் வந்ததுன்னு பேசுறாங்களா? தஞ்சாவூர் வந்தது. தஞ்சாவூர் ஊர பத்தி பேசிட்டாங்களா? இல்ல. அதுல இருந்த மக்கள் தான் வந்தாங்க. அப்ப தஞ்சாவூர் தன்ன பத்தி பேசல. மக்களுக்கு போயிருச்சு. அப்ப மக் அ த தன்னுடைய நிலைய பத்தி பேசல. அப்ப அத விட்டதுனால, மக்களுக்கு போனதுனால, அது விட்ட ஆகுபெயர்ன்னு சொல்லுவாங்க. விடாத ஆகுபெயர்ன்னு வரும்பொழுது, புலி தின்றான். இப்ப புலின்னா என்ன? சுவை தானே. அடிப்படையில ஒரு சுவைய நம்ம சொல்லிக்குவோம். ஆனா, அடுத்து புலி அந்த சுவைன்னு சாப்பிடல அவன். என்ன பழத்த தான் சாப்பிட போறான். புளியம்பழம். பழத்த சாப்பிட்டாலும் அது என்ன சுவையா இருக்கும்? புளிச்சுவையா தானே இருக்கும். அதான் விடாத ஆகுபெயர். அந்த சுவை விட்டு போகல. அதான் விடாத ஆகுபெயர்ன்னு சொல்லுவாங்க. இங்க எண்ணளவை ஆகுபெயருக்கு சரியான விடை தரலன்னு தான் நான் சொல்லுவேன். இது தப்புன்னு நான் சொல்லுவேன். அடுத்து காரிய ஆகுபெயர் அப்படிங்கிறது பிழைப்பு. பிழைப்பு அப்படிங்கிறது அடிப்படையில வந்து என்ன? ஒரு தொழில். சரிங்களா? தொழில்னா என்ன? காரியம் தான். ஆனா அத பத்தி பேசல. அவங்க செய்யக்கூடிய ஒரு இத பத்தி காரணத்த பத்தி அவங்க பேசியிருக்காங்க. அப்ப இது என்ன? காரிய ஆகுபெயர். விடை வந்து இங்க என்ன எடுத்துக்கலாம்? பி என்பது தான் விடை. சரிங்களா? அடுத்து பாருங்க. பொறுத்துக இதுவுமே வந்து ஆகுபெயர் கான்செப்ட் தான். நம்ம பொதுவா ஒரு ஆகுபெயர்ன்னு பார்ப்போம். ஆனா இங்க என்னன்னா, இருமடி ஆகுபெயர், மும்மடி ஆகுபெயர், அடையெடுத்து ஆகுபெயர் வித்தியாசமான வகையெல்லாம் குடுத்துருக்காங்க. இதற்கு விடைகள் நான் அப்படியே சொல்றேன் நோட் பண்ணுங்க. புலி நட்டான். இருமடி ஆகுபெயர். புலினா புளிப்புச் சுவை. ஆனா அத பத்தி பேசல. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழத்த பத்தி சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லல. பழத்த போய் நடுறாங்களா? கிடையாது. கன்ற தான் நடுறாங்க. அப்ப 2 முறை மடங்கி வந்தனால இருமடி ஆகுபெயர்ன்னு சொல்லிக்குவாங்க. அடுத்து கார் அறுத்தான். மும்மடி ஆகுபெயர்ன்னு சொல்லணும். கார்னா கருமை, மேகம் இந்த மாரி நெறைய சொல்றோம் இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல கார், மேகம் சூழ்ந்த கார்காலத்தில் கதிர் அறுக்கிறான். 3 முறை மடங்கி வந்ததுனால மும்மடி ஆகுபெயர்ன்னு சொல்லிக்கணும். அடுத்து அறுபதம் உரலும். அடையெடுத்த ஆகுபெயர். அதான அறுபதம், 6 பதம் சொல்லிக்கிறது. சொல்லப்போனா 6 கால்களை உடைய வண்டும் முரலும் என்பதுதான் அர்த்தம். இப்ப அடையெடுத்து இது ஒரு அடைமொழியா கொடுக்கப்பட்டதனால அடையெடுத்த ஆகுபெயர்ன்னு சொல்லிக்கணும். அடுத்து மக்கட் சுட்டு என்மனார் புலவர். இது இருபெயரொட்டு ஆகுபெயர். ஒண்ணும் இல்ல நம்ம இருபெயரொட்டு பண்புத் தொகைன்னு படிப்போம் பார்த்தீங்களா? அந்த வகை தான் இது. புலவர்ல ஒரு வகை குறிப்பிட்டு சொன்னதுனால இருபெயரொட்டு ஆகுபெயர்ன்னு சொல்லிக்கணும். அப்ப விடை என்ன? ஏ என்பது தான் இங்க விடை. இது நம்ம பழைய 12த் சிறப்பு தமிழ்லிருந்து எடுக்கப்பட்ட வினா. ஆக ஃபைனலா நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, இந்த நடந்து முடிந்த குரூப் 2 ஏ மெயின்ஸ் பொதுத் தமிழ்ல 60 கேள்விகள்ல 40 கேள்வி ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். 20 கேள்வி கொஞ்சம் கடினம் தான். அது கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்க ஆன்ஸர் பண்ணீங்கன்னா ஒரு 10 வந்துரும். மீதி 10 கொஞ்சம் புரிதல் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் புரிதல் இருந்து சிறப்பு தமிழ்லாம் படித்திருந்தா நீங்க ஆன்ஸர் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? இப்ப இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமும்
10ஆம் வகுப்பு தரம் தான் சிலபஸ்ல இருக்கு. ஆனா புக்க தாண்டி கேள்வி நெறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் முக்கியமா சிறப்பு தமிழ், அது இல்லாம அந்த தலைவர்கள் தேவனைய பாவாணர் வேர்ச்சொல் சார்ந்த கட்டுரை போட்டிருப்பாரு. இந்த மாரி அதேபோல மரூன் இருக்கும். அந்த இப்போ உதாரணத்துக்கு ராபி சேது பிள்ளையுடைய ஊரும் பேரும் அந்த புத்தகம் வாங்கி படிக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி எக்ஸ்ட்ரா நீங்க போய் படிக்கிறது வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதுல வந்து நீங்க கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க அத படிக்க பாருங்க. சரி நம்ம அடுத்து அ ஒவ்வொரு நாளுமே இந்த பழைய புத்தகங்கள்ல படிக்க வேண்டிய பகுதிகள், அது இல்லாம புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் போட்டு வந்துட்டுருக்கோம். அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்ப வரக்கூடிய குரூப் 4க்கு உண்டான அ அ புது பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதாவது பொது தமிழுக்கு மட்டும் எந்த அளவுக்கு இப்ப இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு, ரொம்ப டஃப்பா இருக்கு இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு தெளிவுபடுத்தி அ ரொம்ப டெப்த்தா நம்ம வந்து கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அ ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. அது இல்லாம டெஸ்ட் பேட்ச் ஒவ்வொரு டாபிக்குமே இண்டிவிஜுவலா டெஸ்ட்டும் குடுத்துட்டுருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம அடுத்த பதிவுல நம்ம 6ஆம் வகுப்பு போயிட்டுருக்கு இல்லையா? பழைய புத்தகம். அதற்குண்டான விடைகள் நம்ம பார்ப்போம். நன்றி.